சிபி தமிழரசி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தோம்னா அவங்க ஜானுவை பார்க்குறாங்க. அப்போ ஜானு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிக்கு இவ்வளோ தூரம் இந்த பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை. உண்மையை சொல்லப்போனால் ஒருத்தர் எப்படி இருக்காருன்னு நான் அவரை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சி சொல்லிடுவேன் ஓரளவுக்கு. ஆனால் இந்த ப்ரோவை பார்த்து எனக்கு கொஞ்சம் கூட வந்து சந்தேகமே வராமல் போச்சுத. நீயும் சிபியும் மட்டும் இல்லைன்னா நம்ம வர்ஷினியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்த வாழ்க்கையை நம்ம நாசம் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க ஜானு வந்து பேசிகிட்டு இருக்கவும் அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, ஜானுமா அதுதான் இப்போ வர்ஷினியோட கல்யாணம் நடக்காமல் போச்சுதுல, நீங்கள் எதுக்காக கவலைப்படுறீங்க அப்படிங்கும்போது, இல்லை தமிழ் நான் எப்படி வந்து ஏமாந்தேன்னு எனக்கு தெரியல. அந்த குறிஞ்சிராத என்னுடைய பரம எதிரி, அவனோட குடும்பத்துக்காக நம்ம வர்ஷினியை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இருந்தோம். என்னதான் வந்து தன்னுடைய அப்பாவுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னாலும், ஆனால் அந்த குறிஞ்சிராதனோட பிளட்டு தானே அவன் உடம்புல ஓடுது. அப்படி இருக்கும்போது அவன் எப்படி நல்லவனாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே சோகத்தோடு இருக்கும்போது இப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு ஜானுமா, உன்னுடைய நல்ல மனசுக்கு தான் இது எல்லாமே நம்ம இந்த உண்மை வந்து நிச்சயார்த்தத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சுது. அதனால நீங்கள் அதை நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்தது பார்த்தோம்னா வந்து தமிழ் வர்ஷினியை பார்க்க வராங்க. அப்போ வர்ஷினி இதை நினச்சி கவலைப்பட்டு அவங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ வர்ஷினிக்கு அவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்கிறாங்க, வர்ஷினி நீ கவலைப்படாத வர்ஷினி அப்படிங்கும்போது அப்போ வர்ஷினி பார்த்தோம்னா அவங்க ப்ரோ மேலே வச்சிருந்த லவ் வந்து அப்படியே தான் இருக்குது. ஏன்னா ப்ரோ எந்த தப்புமே பண்ணலையே, அவங்க அப்பா பண்ண தப்புக்கு ப்ரோ என்ன பண்ணுவார் அப்படிங்கிற நினைப்பிலேயே வர்ஷினி இருந்துட்டு இருக்கவும் அப்போ வந்து தமிழ் சொல்கிறது எதுவுமே அவங்க காதில் ஏறாத மாதிரி இருக்குது. அப்போ தமிழ் வந்து சொல்கிறாங்க, சரி வர்ஷினி நீ கொஞ்சம் வந்து சமாதானமாக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக்கவும் அடுத்தது வர்ஷினி வந்து நினைக்கிறாங்க, எல்லாரும் வந்து என்னமோ பிரபு தான் தப்பு பண்ணாங்கன்னு நினச்சிக்கிட்டு இந்த மாதிரிக்கு வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டு போகிறாங்களே, அவர் என்ன தப்பு பண்ணினாரு, அவருக்கு மகனாக பிறந்ததா தப்பு, உண்மையை சொல்ல போனாக்கி அவங்க அப்பாவை அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து பிரிஞ்சுட்டாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக ஜானுமா தமிழ் எங்கள் அண்ணன் எல்லாரும் வந்து அவனை பற்றியே வந்து இப்படி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தது மீனாவும் அமுதாவும் வராங்க. இங்கே பாரு நீ எதுக்காக இப்போ அழுதுகிட்டு இருக்கிற, நீ அழாத, என் பையனை மறிக்க ஒருத்தனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே மீனா வந்து அண்ணி இப்போதைக்கு இந்த வார்த்தை பேசணுமா என்ன அப்படிங்கும்போது, இல்லை மீனா இப்போ தான் சொல்லி ஆகணும், ஏன்னா அவளுக்கு தெரியணும்ல நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியணும்ல. பாரு சேது உனக்காக வந்து எவ்வளோ வருத்தப்பட்டுட்டு இருக்கிறான், ஆனால் அந்த பிரபு இப்படி இருப்பானா, என்ன இருந்தாலும் அவன் குறிஞ்சிநாதரோட பையனாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வர்ஷினிக்கு கோவமா வருது. தயவு செய்து கொஞ்சம் பேச்சை நிறுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி கோவத்தோட போகவும் அப்போ அமுதா வந்து உடனே வர்ஷினி திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, பாத்தியா உன் பொண்ணு எந்த அளவுக்கு கோவப்பட்டு பேசிட்டு போறா, நம்ம அவளுக்காக தானே பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எங்க பாருங்க நீ ஏற்கனவே வந்து அவள் ரொம்பவே வந்து மன கஷ்டத்தில் இருந்துட்டு இருக்கிறா, அதுக்காக தான் இப்படி பேசாதீங்கன்னு சொன்ன பாருங்க, அவள் கோவச்சிக்கிட்டு போயிட்டா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். உடனே அமுதாவும் எரிச்சலோட வராங்க. அப்போ கணேஷ் வந்து என்னாச்சு அமுதா அப்படிங்கும்போது, இந்த வர்ஷினி என்னை வந்து அவமானப்படுத்திட்டு போயிட்டாங்க அப்படிங்கும்போது என்னாச்சு அப்படிங்கவோ இப்போ நடந்த விஷயத்த சொல்றாங்க. இது கிட்டதுமே கணேஷ் வந்து அவள் என்னன்னாலும் பண்ணிட்டு போகட்டும், ஆனால் இந்த கல்யாணம் நின்று போச்சுதுல அது வரைக்கும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நினைக்கவும், ஆனால் இந்த குறிஞ்சிநாதன் கூட நம்மக்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லாமல் இருந்துட்டாரு அப்படிங்கும்போது அப்போ உடனே கணேஷ் வந்து பார்த்தோம்னா குறிஞ்சிநாதனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே அவங்களும் வந்து சொல்லு கணேஷா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, உன் பையனோட கதையை முடிக்கிறதுக்கு நான் உங்ககிட்டயும் நான் ஹெல்ப் கேட்டேன் அப்படிங்கும்போது உடனே வந்து அவங்க கணேஷ் இப்படி சொல்றதை பார்த்துட்டு குறிஞ்சிநாதன் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், என்ன ஆச்சுதான் உன் பையன் தான் வந்து அந்த ப்ரோவாக்கும், ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குது எனக்கு தெரியாமல் போச்சு அப்படிங்கும்போது அப்போ குறிஞ்சிநாதன் வந்து அவங்க சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்ன கணேஷ் அப்படி பேசிட்டு இருக்கிற, அவங்களுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நீ பிரபுன்னு மொட்டையா சொன்ன அப்படின்னா எத்தனையோ பிரபு இருக்க தான் செய்வாங்க, எனக்கு அப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அசால்ட்டாக வந்து பேசிட்டு விட்டுறவும் உடனே வந்து அவங்க கணேஷ் வந்து நினைக்கிறாங்க, என்னது இவர் இந்த அளவுக்கு இது பெரிய விஷயமாவே எடுத்துக்கிடலையே, உண்மையிலே வந்து இவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கணேஷுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. அடுத்து இங்கே பார்த்தோம்னா குறிஞ்சநாதன் வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, அந்த ஜானுவை பழி வாங்குறதுக்காக தானே என் மனைவியும் என் பையனையும் நாங்கள் அனுப்பி விட்டேன், ஆனால் இந்த விஷயம் தெரியாத கணேஷ் வந்து என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நினைக்கவும், இன்னும் அந்த ஜானு குடும்பத்தை நான் பழி வாங்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்துதான் அங்கே பார்த்தோம்னா வந்து வர்ஷினி தான் காட்டுறாங்க. வர்ஷினி வந்து பிரபுவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. உடனே பிரபு வந்து ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டே இருக்கவும் அப்போ வந்து பார்த்தோம்னா வர்ஷினி வந்து அவங்க மெசேஜ் அனுப்பி விட்றாங்க, தயவு செய்து நீ ஃபோனை அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மெசேஜ் அனுப்பவும் அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. சொல்லு வர்ஷினி எனக்கு எதுக்காக நீ ஃபோன் பண்ணுற, அதுதான் நமக்குள்ளே இருந்தது எல்லாமே முடிஞ்சு போச்சுதுல்ல, நான் யாருடைய பையன் தெரிஞ்சதுமே ஜானு அம்மாவும் இந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே என்னை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இதுக்கு பிறகு நம்மளுக்குள்ள என்ன சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே வர்ஷினி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு நம்ம 2 பேரும் லவ் பண்ணணும், அப்போ வந்து நீ யாருன்னு எனக்கு தெரியாது, அதே மாதிரிக்கு தான் குறிஞ்சநாதனுங்கிறது உங்கள் அப்பா பண்ணின தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, அதே மாதிரிக்கு உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாதுன்னு நீ எல்லாத்தையுமே வந்து கிளியராக நீ எல்லாருக்கு முன்னாடி சொல்லிட்ட, அப்படி இருக்கும்போது நீ எந்த தப்புமே பண்ணாதவன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உன்னை என்னால் விட்டு கொடுக்க முடியாது மறக்கவும்
மறக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பார்த்தோம்னா பிரபு சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என் வழிக்கு வந்துட்டியா, இதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ வந்து அவங்க பார்த்தோம்னா பிரபு வந்து சொல்கிறாங்க, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் உன் குடும்பத்தில் உள்ளவங்க தான் என்னை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா, அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாணம் எப்படி நடக்கும், அதனால தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளு, என்னை மறந்துடு அப்படிங்கும்போது என்ன சொல்லிட்டு இருக்கிற பிரபு, உங்கள் அப்பா பண்ணின தப்புக்கு நீ என்ன பண்ணுவ, அதுமாரிக்கு உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, நீங்கள் தான் வந்து அவர் பிரிஞ்சு தானே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதையும் என் குடும்பத்துக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது, அவங்க என் மனசை மாற்றுறதுக்காகவே என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, என்னால் வந்து உன்னை விட்டு கொடுக்க முடியாது மறக்கவும் முடியாது அப்படிங்கும்போது எனக்கு இப்போமே நான் உன்னை பார்த்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே பிரபு வந்து நான் சொல்கிறத கேளு, ஜானுமா யாரை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களோ அவங்களே நீ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு நீ என்ன சொன்னாலும் சரி தான், நீ ரொம்ப நல்லவன், என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாது, இப்போ நான் உடனே உன்னை பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்திக்கிற இடத்த வந்து சொல்லவும் அப்போ பிரபு வந்து அவங்க பார்த்தோம்னா சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஃபோனை வச்சதுமே வர்ஷினி நம்ம வழிக்கு வந்துட்டா, இதை வச்சு நம்ம பயன்படுத்திக்கிட வேண்டியதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வர்ஷினி பார்த்தோம்னா யாருக்கும் தெரியாமல் அவங்க அழுதுகிட்டு அவங்க பிரபுவை பார்க்கறதுக்காக வந்துருந்தாங்க. பிரபுவை பார்த்ததுமே அவங்க கெட்டி பிடிச்சி கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கவும் அப்போ பிரபு வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வர்ஷினி, நம்ம 2 பேரும் நம்மளும் வந்து ஒன்று சேருவோங்கிறது எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஏன்னா நம்ம கல்யாணத்தை கண்டிப்பாக வந்து உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க யார் என் வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடணும் அப்படிங்கும்போது அது எப்படி நடக்கும், நான் வந்து ஒரு பேச்சுக்காக கேட்குறேன், இப்போமே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டுதியான்னு சொல்லி கேட்டோம்னா நீ என்னை பண்ணிடுவியா என்ன அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே வர்ஷினி ப்ரோவை பார்க்குறாங்க. அப்போ ப்ரோ வந்து சிரிக்கிறாங்க, பார்த்தியா உன்னால் சொல்ல முடியாது, ஏன்னா உன் குடும்பத்தை எதிர்த்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது உன்னால் முடியாது அப்படிங்கும்போது, இல்லை பிரபு நம்ம இப்போமே கல்யாணம் பண்ணிக்கலாம் வா அப்படின்னு சொல்லவும் இதை கிட்டதுமே பிரபு சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. அடுத்தது பார்த்தோம்னா, நீ சொல்கிறது உண்மையா, நான் சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன் அப்படிங்கும்போது நீ வேணால் பேச்சுக்காக கேட்டிருக்கலாம், ஆனால் என்னால் வந்து உன்னை விட்டு கொடுக்க முடியாது மறக்கவும் முடியாது, வா நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷினி முடிவு எடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா தமிழை தான் காட்டுறாங்க. தமிழ் வந்து அவங்க வர்ஷினியோட ரூமுக்கு வராங்க, வர்ஷினியை காணலை, வர்ஷினி எங்கே போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு உடனே தமிழ் பார்த்தோம்னா வர்ஷினிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லை. இதனால் பார்த்தோம்னா வந்து தமிழுக்கு சந்தேகம் வருது. உடனே சிபி கிட்ட வந்து சொல்கிறாங்க, சிபி வர்ஷினியை காணல் அப்படிங்கிறாங்க, என்ன சொல்லிட்டு இருக்கிறா, அவங்க தான் இருப்பா அப்படிங்கும்போது, இல்லை நான் எல்லா இடத்துலையும் தேடிட்டேன், எனக்கு என்னமோ பயமாக இருக்குது, வர்ஷினி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா, எனக்கு என்னமோ வந்து ஏதோ தப்பான முடிவு எடுத்துறான்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து சிபி வந்து இந்த விஷயத்தை பற்றி தன்னுடைய அம்மா கிட்ட கேட்கறதுக்காக வரும்போது, நீ இப்போதைக்கு நீ அத்தைக்கிட்டையும் யாருக்கிட்டையும் சொல்லிட வேண்டாம், வா நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் சிபியும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அடுத்து எங்கே பார்த்தோம்னா வர்ஷினி வந்து அவங்க கோயிலுக்கு மாலையும் தாலியும் வாங்கிட்டு பிரபு கூட வரவும் பிரபு கையில் வந்து தாலியை கொடுக்குறாங்க. இந்த தாலியை நீ என் கழுத்தில் கெட்டு அப்படின்னு சொல்லும் போது உடனே எங்கே பார்த்தோம்னா தமிழும் சிபியை தான் காட்டுறாங்க. அவங்க எல்லா பக்கமும் தேடிட்டு இருக்கவும் ஒருவேளை வந்து அவள் அழுதுகிட்டே இருந்தாலும் கோயிலுக்கு வந்திருப்பாள் அப்படின்னு சிபியும் தமிழும் பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு வராங்க. அங்கே பார்க்கும்போது கரெக்டாக அவங்க பிரபு வந்து வர்ஷினி கழுத்தில் தாலி கட்டவும் இதை தமிழும் சிபியும் பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா சிபி வந்து வர்ஷினி அப்படின்னு சொல்லிட்டு கத்தவும் வர்ஷினி திரும்பி பார்க்குறாங்க, அவங்க கழுத்தில் தாலி இருக்குது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அவங்க 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து சிபி பார்த்தோம்னா வர்ஷினி அடிக்கிறதுக்காக போகும்போது அவங்க பிரபு வந்து பிடிக்கிறாங்க. இங்கே பாரு இப்போ அவள் என்னுடைய மனைவியாக்கும் நீ அடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டதுமே சிபிக்கு வந்து பயங்கரமாக கோவம் வருது. தமிழ் வந்து அவங்கள சமாதானப்படுத்துறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க 2 பேரும் ஜானுவை பார்க்கறதுக்கு அது வீட்டுக்கு வராங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத ஜானுவும் அவங்க குடும்பத்தில் எல்லாரும் அதிர்ச்சி அடைவாங்க. அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்.